பெரேயா சபையார் நடத்தும் ஒளியில் வழி சத்தியங்கள் பாகம் 5. ஜான் மேக்ஸ்வெல், தி இன்டர்நேஷனல் லீடர்ஷிப் ட்ரெய்னர், நம்முடைய ஆவிக்குரிய தலைமைத்துவத்தை உயர்த்துவதற்கு சொல்லியிருக்கிற ஒரு 2 மேன்மையான சத்தியங்களை பார்ப்போம். Spiritual leaders prioritize building relationships with those they lead. ஆவிக்குரிய தலைவர்கள் அவர்கள் வழி நடத்துபவர்களுடன் உறவுகளை கட்டுவதற்கு முதலிடம் கொடுப்பவர். இது ஒரு முக்கியமான காரியம். சபைகளில் தலைவர்களாக இருக்கிறவங்க, சபைகளில் மூப்பர்களாக இருக்கிறவங்க, பெரிய பெரிய நிறுவனங்கள் நடத்துகிறவங்க, யாரை அவர்கள் நடத்துகிறார்களோ அவர்களோடு கிறிஸ்துவுக்குள் நல் உறவுகளை கட்டி எழுப்புவது மிக மிக அவசியம் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். இரண்டாவதாக, effective leaders see people development as their greatest accomplishment. பலனளிக்கும் தலைவர்கள், சாதிக்கும் தலைவர்கள் மக்களை வளர்ச்சியடைய செய்வதையே தங்கள் பெரிய சாதனையாக பார்ப்பர். குடும்பங்களை நடத்துகிற தலைவர்கள், குடும்பத்தில் இருக்கிறவர்கள் நிச்சயமாக வளர்ச்சி அடையணும். சபைகளை நடத்துகிறவர்கள், சபைகளில் இருக்கிற விசுவாச பிள்ளைகள் பரிசுத்தத்தில், அன்புல, சத்தியத்தில், சத்தியத்தை பிறருக்கு கற்றுக் கொடுக்கறதுல, சுவிசேஷம் அறிவிக்கிறதுல, ஜனங்களை மனம் திரும்ப வைக்கிறதுல, இதில் வளர்ச்சி அடைய செய்வதையே தங்கள் பெரிய சாதனையாக பார்க்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு யோவான் 8:12 என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவான். நிச்சயமா பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவான். அப்படி என்றால் இருள் என்று இருக்கிறதா? இந்த இருள் அதில் நாம் நடக்கக்கூடாதா? ஏன் இருளிலே நடக்கக்கூடாது? இந்த உலகமே இருளுக்குள்ளே இருக்கிறதா? இந்த இருள் ஆபத்தானதா? என்னையும் என் குடும்பத்தையும் அந்த இருள் பாதிக்குமா? என் மனதை பாதிக்குமா? இப்படியெல்லாம் இருளை குறித்த கேள்விகள் ஏராளம் இருக்கிறது. ஆண்டவரே சொல்றார், இருளில் நடக்கக்கூடாது அப்படிங்கிறார். இந்த இருளினால பாதிக்கப்பட்டு இருக்கிற மக்களை யோவான் சுவிசேஷத்தில் இந்த 8:12 நாம் அதிகமாக இயேசு நான் உலகிற்கு ஒளியாயிருக்கிறேன்னு சொன்ன அந்த வார்த்தை, அந்த வசனம் அதிகமாக பார்த்துருக்கிறோம். 1 முதல் 11வது வசனங்கள் வரைக்கும் ஏன், என்ன சூழ்நிலையில் இயேசு இப்படி சொல்லுகிறார், என்ன காரணத்துக்காக சொல்லுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 1வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு ஒலிவ மலைக்கு போனார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒலிவ மலை மிக முக்கியமான ஒரு மலை. 3வது வருகையில் இயேசு அந்த ஒலிவ மலையில் தான் அவருடைய பாதங்கள் வந்து அமரும். அந்த மலை பிளக்கும். அதற்கப்புறம் அருமகதோன் யுத்தம், இப்படி அநேக காரியங்கள் இருக்கிறது. ஜனங்கள் எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் திரும்பி வந்தபோது, தேவாலயத்துக்கு வந்தபோது அவரிடத்தில் வந்தார்கள். அவர்கள் உட்கார்ந்து அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு உபதேசம் பண்ணினார். He was teaching God's kingdom message. 3வது வசனத்தில் நம்ம அப்படியே பார்க்கும் பொழுது இப்படி நல்லா டீச்சிங் போய்கிட்டு இருக்கு. ஆண்டவர் இயேசு நல்லா ஏராளமான ஜனங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் வேதபாரகர்கள், பரிசேயர்கள் இவங்கெல்லாம் ஒரு பெரிய கூட்டமாக வர்றாங்க. எப்படி வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை அவங்க இழுத்துக்கிட்டு வர்றாங்க. கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி ஆண்டவர் இயேசுட்ட ஒரு கேள்வியை கேட்குறாங்க. போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையுமையுமா பிடிக்கப்பட்டால் மோசேயினுடைய சட்டத்தின்படி இவளை கல்லால் எறிந்து கொல்லணும். நீர் என்ன சொல்லுகிறீர் அப்படின்னு கேட்குறாங்க. இதை எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னு 6வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்காக, அதற்கான காரணம் கண்டுபிடிப்பதற்காக, அவரை சோதிக்கும்படி இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்குறாங்க.
அப்படின்னு பைபிளில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசுவை சோதிக்கிறதற்கு, தேவகுமாரன் இயேசுவை சோதிப்பதற்கு, உலகின் ஒளியாம் இயேசுவை சோதிப்பதற்கு இருளுக்குள்ள இருக்கிற சாத்தானுக்கோ மனிதனுக்கோ என்ன அதிகாரம் இருக்கிறது? ஏன்னா இதே காரியத்தை ஆண்டவர், இதே சத்தியத்தை மத்தேயு 4:7, லூக்கா 4:12 அங்கே சாத்தான்ட்டு ஆண்டவர் சொல்றார். 40 நாள் உபவாச ஜெபத்துக்கு பின்னாடி சாத்தான் வந்து இயேசுவை சோதிச்சானே, அப்ப அங்கே சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே. இப்ப பாருங்க, அதே சாத்தானின் அந்த ஆவி, அந்த அந்த ஒரு கேள்வி இந்த மக்களுக்குள்ள, வேத பாரகர்களுக்குள்ள, பரிசேயருக்குள்ள இருக்குது. இயேசுவை சோதிக்கும்படியா கேட்குறாங்களா? அருமையான மக்களே, உங்களுக்கு ஞாபகம் வருதா? நம்மளும் இப்படித்தான் நிறைய நேரம் ஆண்டவரை சோதிச்சு சோதிச்சு பார்க்குறோம், தவறுகள் பண்ணி சோதிக்கிறோம், ஆண்டவர் சொல்றதுக்கு கீழ்ப்படியாமல் அவரை சோதிச்சு பார்க்குறோம். நம்முடைய மாம்ச சிந்தனையில் ஆண்டவரை சோதிக்கிறோம். இதை அவரால் செய்ய முடியுமா? இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு இப்படி சொல்லியிருக்கிறாரு, இதெல்லாம் ஒத்து வருமா? எத்தனை விதமான கேள்விகளை கேட்குறோம். அப்போ அவங்க இப்படி சோதிக்கிறாங்க. இயேசுவை சோதிக்க திரும்ப திரும்ப கேள்வி கேட்குறாங்க. இவளை கொல்லணும், கல்லறிஞ்சு கொல்லணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டவர் இயேசு கண்டுக்காத மாதிரி இருக்கிறாரு, ஆனால் அவங்க விடுற மாதிரி இல்லை. ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நாமளும் ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். ஒரு சத்தியம் எப்படி சொல்றாரு பாருங்க, உங்களில் பாவம் இல்லாதவன், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல் எறிய கடவன். ஆண்டவருக்கு தெரியாதா? உலகின் ஒளியாயிருக்கிற இயேசுவுக்கு தெரியாதா? எந்த இருதயத்தில் என்ன இருக்கு அவருக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். இந்த கேள்வி சொன்ன உடனே, கேட்ட உடனே அங்கே இருந்த பெரியோர்கள் சிறியோர்கள் எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மனசாட்சியில் குத்தப்பட்டு எல்லாம் அவர் குனிஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு, இயேசு பார்க்கல அப்படின்னு எல்லாம் விழுந்து ஓடுறாங்க. ஏன்? ஏற்கனவே எந்த குற்றத்திற்காக இந்த பெண்ணை இழுத்துட்டு வந்தாங்களோ, விபச்சாரி என்று சொல்லி இழுத்துட்டு வந்தாங்களோ, அதே தவறுகளை இவர்கள் செய்திருக்கிறாங்க, வேதபாரர்கள் செய்திருக்கிறாங்க, அங்கே இருக்கிற பரிசேயர்கள் செஞ்சிருக்கிறாங்க, ஈவன் சிறுவர்கள் கூட செய்திருக்கிறாங்க. எல்லாம் ஓடிட்டான். விபச்சாரர்கள் விபச்சாரிக்கு நியாய தீர்ப்பு செய்ய வருகிறார்கள். இது எப்படி நியாயமாகும்? இதை எப்படி தேவன் பொறுத்து கொள்வார்? ஆனா அந்த பரிசேயர்களை ஆண்டவர் இயேசு, உலகின் ஒளி, தேவகுமாரன் தண்டிக்க விரும்பல, அவங்களை திருந்த வைக்க, அவர்கள் உணர்வடைந்து மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அவர்களை கடிந்து கொள்ளல, அவர்கள் இருதயத்தை பார்க்க வைக்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய இருதயத்தை நாம பார்க்கணும். நம்முடைய குடும்பத்தார் எல்லாருடைய இருதயங்களையும், முக்கியமாக நம்முடைய பிள்ளைகள் இருதயங்களை பெற்றோர்கள் பார்க்கணும், கண்டுபிடிக்கணும். அப்ப எப்படி கண்டுபிடிப்பது? ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டாரு. குற்றமில்லாதவன் கல்லறின்னு சொன்னவனே, அவ்வளோ விழுந்து ஓடின உடனே என்ன தெரியுது? எல்லாரும் தப்பு பண்ணி இருக்கிறாங்க, எல்லாரும் இருளுக்குள்ள இருக்கிறாங்க, எல்லாரும் இருளுக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப இந்த வேதபாரகர்கள் பரிசேயர்கள் இவருடைய மனசுல இருதயத்தில் இருள் இருக்கு. அதனால தான் தங்கள் தப்பை உணராம பிறருடைய தப்புக்காக கொடி பிடிச்சி நிற்கிறான், கொல்லணும் நிற்கிறான், கொலவெறியோட நிற்கிறான். அதனால என்னாச்சு? இந்த குணத்தினால அங்கே இருந்த ஏராளமான மக்கள் மத்தியில் அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, வெக்கப்பட்டு எல்லாம் திரும்பி போற ஒரு கேவலமான ஒரு நிலைமை அவங்களுக்கு வந்துருச்சே. இப்போ அதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட அந்த பெண் இருக்கிறாள், அவள் எதுக்காக விபச்சாரம் பண்ணா? மாம்ச இச்சையினால விபச்சாரம் பண்ணலாம், வறுமையினால விபச்சாரம் பண்ணலாம், அல்லது கடினமாக உழைக்க மனம் இல்லாமல் சோம்பேறித்தனத்தினால விபச்சாரம் பண்ணலாம், காசுக்காக விபச்சாரம் பண்ணலாம். எப்படியோ அவள் அங்கே அமைதியாக நிற்கிறா. ஏன்? இந்த வேதபாரகர்கள் மாதிரி பரிசேயர் மாதிரி இயேசு இல்லை, இவர் வித்தியாசமாக இருக்கிறாரு.
ஆண்டவர் இயேசு கேட்குறாரு, என்னப்பா அவனை யாரும் ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாக்கலையா? ஆண்டவர் அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை ஆண்டவரே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கறதில்லை, நீ போ, பாவம் செய்யாத. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவம் செய்யாதேன்னா உன் இருதயத்தில் இருக்கிற இருள் விலகட்டும், உன்னைய பாவம் செய்ய வைக்கிற அந்த தவறுகள் மாறட்டும், அப்போதான் நீ நல்லா இருக்க முடியும், நீ வாழ முடியும். ஆண்டவர் அடுத்த வாழ்க்கைக்கு ஒரு ஒளியின் வாழ்க்கைக்குரிய காரியத்தை அந்த அந்த மகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பொறுமையாய் தன் குற்றத்தை ஏற்றுக்கொண்டு நின்ற மகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அருமையானவர்களே, இயேசு ஒரு பெரிய காரியத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யோவான் 3:17 அப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே இயேசுவை பிதாவானவர் உலகத்திற்கு அனுப்பினார். ரட்சிப்புனா என்ன? எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் இருளுக்குள்ள இருந்து வெளியே வரணும், எல்லாருடைய இருதயங்களிலும் கிறிஸ்துவின் ஒளி ஏற்றப்படணும், எல்லாரும் நீதிமான்களா பரிசுத்தவான்களா இந்த உலகத்தில் வெளிச்சமாய் பிரகாசிக்கிறவர்களா, எல்லாரும் புது சிருஷ்டிகளாய் தேவ ஜனங்களாய் நீதிமான்களாய் உயர்வடையணும், வாழணும். இந்த 2 கூட்டத்தாருக்கும், வேதபாரகர் பரிசேயரும் சரி, விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணும் சரி, மனம் திரும்புவதற்கு காரியங்களை ஆண்டவர் இயேசு சரியாக செய்திருக்கிறார். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமது அன்பு மகனே இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த 5ஆம் பாகத்தில் நாங்கள் இருளை பற்றி ஆராய்ச்சி பண்ண, இருளின் கொடுமைகளை பற்றி சிந்திக்க, இருளான குணங்களை சிந்திக்க, இந்த இருள் எப்படி உலக மக்கள் எல்லாருடைய இருதயங்களிலும் இருந்து எல்லாருடைய வாழ்க்கையை கெடுக்கிறது, தீய குணங்களால் கெடுக்கிறது, சமாதானத்தை இழக்க வைக்கிறது, காரியங்களை வெற்றிகரமாய் செயல்பட விடாமல் ஆக்குகிறது. ஆண்டவரே, இந்த வெளிச்சத்தை கொடுத்ததற்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற கிருபைக்காய் நன்றி. கேட்கிற யாவரும் ஆசீர்வதிக்கப்படணும். தங்களுடைய இருதயங்களிலே இருள் உண்டா என்பதை ஆராய்ந்து பார்த்து அந்த இருள் நீங்க இயேசுவாகிய ஒளியினிடத்தில் வந்து அவருடைய ஜீவ வார்த்தை, ஒளியான வார்த்தையை தியானித்து அதில் இருக்கிற ஜீவனை பெற்று, அதில் இருக்கிற வெளிச்சத்தை பெற்று, அதில் இருக்கிற பிரகாசத்தை பெற்று தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், அவர் செய்கிற வேலைகளில், படிக்கிற படிப்புகளில் எல்லாவற்றிலும் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட இருள் விலகி இயேசுவாம் ஒளி ஒன்று மாத்திரமே வழி என்பதை உணர்ந்து இயேசுவோடு இணைந்து கொள்ள, இயேசுவோடு வாழ, இயேசுவோடு ஜெயம் எடுக்க, உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்ங்க. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நீங்கள் அப்படியே ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.